ஆடு மாடு மேய்க்கிறவங்களை எப்படி அரசு தொழிலாக்க முடியும்? செய்ய முடியாதெல்லாம் இல்லை, செஞ்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, செஞ்சா மக்கள் இதுல யாரும் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எங்க ஊர்ல ஒரு 500 குடும்பம் இருக்கு. அதுல 100 குடும்பம் ஆடு மாடுகளை மட்டும் நம்பியுமே இருந்துகிட்டு. அப்போ அரசாங்கமே ஆடு மாடு வளர்த்து அரசாங்கமே பார்கள் வந்து அதில் உள்ள பொருள்கள் எல்லாம் பண்ணும்போது பொதுமக்கள் ஆடு மாடு வளர்ப்பாங்கல்ல, இவங்களுடைய அந்த பால் மாடு வளர்க்குற அந்த பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் என்ன செய்யறது? அரசாங்கம் ஆடு மாடு வளர்த்து பால் தயிர் மோர்னு உருவாக்கும்னு சொல்லி சொல்லுது. அப்போ மக்கள்கிட்ட இருந்து வாங்குற ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களோட பால் தயிர் மோர் இதெல்லாம் என்ன பண்றது? என்னை விட அரசாங்கத்துல இருந்து பால் அதிகமா கம்மியா விலைக்கு கிடைக்கும் போது ஏன் பாலை வச்சு நான் நினைச்சேன் யார்கிட்ட கொண்டு விற்க முடியும்? கொள்முதல் பண்ணிப்பா யாருன்னா ஆவின் பால் நிறுவனம் இருக்கு, அப்படி அது அரசு உள்ளதுதான். அதுல நாங்க உற்பத்தியை பெருக்குங்க, நாங்க எவ்வளவு பால்லாம் நான் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். இப்போ ஆடு மாடு வளர்க்க என்கிட்ட வழி இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வெண்ணெய் எடுக்கிறதுக்கு பால் எடுக்க தயிர் எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள இந்த மிஷினரி ஃபேக்டரி மாதிரி வைக்கிறதுக்கு என்கிட்ட வழி இல்லை. புரியுங்களா உங்களுக்கு? அந்த மிஷினரி எங்க ஊருக்காரில் ஒரு 10 குடும்பம் இருக்கு, 100 குடும்பம் இருக்கு, 100 குடும்பத்தில் யாருமே அடிக்கலையே. ஆனா 2 ஆடு மாடு வாங்கி வச்சு வளர்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அந்த மாதிரி மிஷினரி ஐட்டம் வந்து அந்த பால் எடுக்குது வெண்ணெய் எடுக்குது தயிர் எடுக்குது இந்த மாதிரி ஃபேக்டரி லைன்ல போங்க. அப்போ எல்லாரும் ஆடு மாடு வளங்க, அதுல இருந்து வர்றதை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுத்துறேன். அவ்வளவுதான். இதை செய்யலாமே, இதுதான் மக்கள் எதிர்பார்க்காங்க. அதை செய்வோம்னு சொல்லி சொல்லுங்க. அவங்க விலை வைக்கிற பொருளுக்கு நல்ல ஒரு விலை எதிர்பார்க்காங்க. இந்த மாதிரி ஆடு மாடு வைக்கிறவங்களுக்கு நல்ல விலை கிடைச்சதுன்னா அவங்க ஏன் மேய்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க? எல்லாருமே யாருமே ஆடு மாடு மேய்க்க தயாரெல்லாம் இல்லாம எழுதும். நீங்க வேணா ஒரு சர்வே எடுத்து பாருங்க, ஆடு மாடு மேய்க்கிற ஆளுக்கு இல்லை விவசாயம் பண்ற கேட்டு பாருங்க, நீங்க ஏன் விவசாயத்தை நிக்கணும் நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா எனக்கு சரியான விலை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சரியான விலையை கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆடு மாடு மேய்க்க போறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆடு மாடு மேய்க்க எல்லாம் தயாரா இருக்காங்க. அவங்களோட விளைவிக்கிற பொருளை அதிக ரேட்டு கொடுக்க வாங்கி ஆள் இல்லை கொடுத்து வாங்குது. அதான் அரசாங்கம் வாங்கிட்டு போகுது. நீங்க ஆடு மாடு மேய்ச்சா அந்த பாலை நானே வாங்கி தயிர் வெண்ணெய் மோர்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், நம்ம நாட்டிலேயே வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அந்த மாதிரி நிறுவனமா நீங்க உருவாக்குங்க. அதுல இருந்து வர பொருட்களை ஃபேக்டரி மாதிரி கொண்டு வராங்க, அந்த மாதிரி உருவாக்குங்க. மக்கள் தன்னால உங்கள்கிட்ட வந்து பால் கொடுக்க போறாங்க. 1 லிட்டர் 50 ரூபாய் போதும் பால், அதுல ஒரு 50 ரூபா வருதுன்னா 30 ரூபா மாட்டுக்கு சரியா போயிருது, 20 ரூபா தான் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப இதுல எனக்கு கூட 10 ரூபாய் கிடைக்குங்கன்னு வைங்களேன், நான் நினைச்சுவேன் கூட 2 மாடை பிடிச்சு விடுவேன். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? கவர்மெண்ட் வந்து நம்ம பண்ற வேலை கவர்மெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கான வேலை என்னன்னு கேட்க அதுதான் கேட்க. நான் என்ன சொல்றது, எங்களால பண்ண முடியாததை பண்ணுங்க. அந்த விவசாயத்துல எங்களால என்ன பண்ண முடியாது? ஃபேக்டரி வச்சு பால் தயிர் வெண்ணெய் உருவாக்க முடியாது. அது ரொம்ப சங்கடம். எங்களால மக்கள் எதால பண்ண முடியாதோ அதை பண்ணீங்கன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோட வந்து பண்ணுவாங்க. இது என்னுடைய கருத்து. ரொம்ப நல்ல கருத்தா இருக்கு.